வணக்கம். பெரியார் அம்பேத்கர் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மு. நெடுஞ்செழியன் பேசுகிறேன். நம்முடைய பெரியார் அம்பேத்கர் முன்னேற்றக் கழகத்திற்கு நன்கொடை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள பல நிறுவனங்களிடம் நன்கொடை கேட்டுள்ளோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக நம்முடைய பெரியார் அம்பேத்கர் முன்னேற்றக் கழகம் விளங்கி வருகிறது. எனவே அதன் காரணமாகத்தான் கம்பெனி நிறுவனங்களிடம் செக்ஷன் 182 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் நன்கொடை வழங்கினால் வருமான வரி சட்டம் 80 GGB ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி வருமான வரி விலக்கு பெறலாம் என்பதை தெரிவித்தும், இன்னும் எந்த நிறுவனமும், முக்கியமாக பெருநிறுவனங்களாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள குறிப்பாக கிருஷ்ணகிரி, சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் விளங்கி வரக்கூடிய நிறுவனங்களுடைய சேர்மன் மற்றும் மேலாண்மை இயக்குனர் MD சார்களை நேரில் சென்று பார்ப்பதற்கும், கைபேசி மற்றும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரம் கேட்டால் கூட சேர்மன் MD சார் வெளி மாவட்டத்திலும் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக அவர்களுடைய PA மற்றும் HR கூறி வருகின்றனர். கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக மு. நெடுஞ்செழியனாக நான் எப்பொழுது தொடர்பு கொண்டு பேசினாலும் சார் இன்னும் வரவில்லை என்றே கூறுகிறார்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. அனைத்து நிறுவனங்களும் ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் நிதி கொடுக்க வேண்டும் என்று எந்த சட்டத்திலும் இல்லை. அப்படி அவர்கள் ஆளுங்கட்சிக்குத்தான் நிதி கொடுக்க போகிறோம் என்றால், ஆளுங்கட்சி நல்ல சட்டத்தை கொண்டு வந்தால் அதனை வரவேற்பது எதிர்க்கட்சியாக இருக்கும். அதுவே மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டத்தை நிறைவேற்றினால் அதை எதிர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்க்கட்சிகள். அப்படி இருக்கின்ற பொழுது நிறுவனங்கள் எல்லாமே சட்டங்கள் நிறைவேற்றுகிற பொழுது அது அனைத்து மக்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று கூறிட முடியாது. எனவே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொறுப்புடைய கட்சிகளாக பல இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் உள்ளன. எனவே அனைத்து நிறுவனங்களுடைய மேலாண்மை இயக்குநர்கள் அனைவரும் இதனை புரிந்து கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நிதி வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.